திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இந்த லைஃப்குள்ளே இருப்பாங்க. வேற ஒருத்தர் மேல இருந்துட்டே இருக்கும் அந்த விஷயம். வேற ஒருத்தர் விரும்புறதாகட்டும், இல்ல செக்சுவல் கனெக்ட் அவங்க கூட இருக்கிறதாகட்டும். இது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். திருமணத்தை தாண்டிய உறவு, தகாத உறவு அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? ஒண்ணு. இது வந்து ப்ரீ மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது லவ்வா இருந்து அதுக்கப்புறம் இவரை ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. இல்லையா உனக்கு அந்த அளவுக்கு இருக்கா, நான் வேற ஒருத்தரை ஏத்துக்க முடியாது, ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா, அப்ப ஸ்டிக் ஆன் ஆகுங்க. வேற கல்யாணத்துக்குள்ள போகாதீங்க. ஓகே. இதுதான் ப்ரீ மேரிட்டல் அஃபேர். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உறவுனால, அதை கல்யாணத்துக்கு அப்புறமும் எடுத்துட்டு வர ஒரு விஷயம் தான் இங்க ப்ரீ மேரிட்டல் அஃபேர். இங்க நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவுபடுத்திடுறேன் ஆக்சுவலி. எப்படிலாம் ஒரு மேரேஜ்க்குள்ள அஃபேர் கான்செப்ட் இருக்குன்னு. இன்னொன்னு நம்ம அடல்ட்ரின்னு சொல்லுவோம். அடல்ட்ரி தான் இந்த விஷயம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான். இந்த லைஃப்குள்ளே இருந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கிறதுனால, அதனால டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது. இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரீமா எப்படி எல்லாம் போயிட்டாங்கன்னா, பைகாமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பைகாமியா? ஆமா. நீங்க சொல்லும்போதே ஷாக்கா பைகாமி அப்படிங்கிறீங்க. பைகாமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை, வெளியும் ஒரு கல்யாணம் பண்ணிருவாங்க.